ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஈரான் வந்து இஸ்ரேல் மேலே பயங்கரமான ஒரு மிசைல் அட்டாக் வந்து நடத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 300 மிசைலுக்கு மேலே வந்து இஸ்ரேல் மேலே ஏவி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் வந்து இந்த மிசைல் அட்டாக்ல இஸ்ரேலில் பெருசாக வந்து எந்த பாதிப்பும் ஏற்படல அப்படின்னாலும், இதுதான் வந்து முதல் தடவை. அதாவது ஈரான் வந்து இஸ்ரேல் மேலே டைரெக்டாக வந்து அட்டாக் நடத்துறது. வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமே பகை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு. ஆனால் எப்போவுமே இவங்க டைரெக்டாக அட்டாக் பண்ணிக்கிட்டது இல்லை. அதாவது ஈரான் வந்து இஸ்ரேல் மேலே ஸ்ட்ரெயிட்டாக பாம்பு போட மாட்டாங்க. அதே மாதிரி இஸ்ரேல் வந்து ஈரான் மேலே ஸ்ட்ரெயிட்டாக வந்து எந்த மிசைல் அட்டாக்கும் பண்ண மாட்டாங்க. இவங்களோட சண்டைலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நாட்டுக்கு வெளியே தான் வந்து நடக்கும். அதாவது இஸ்ரேல் வந்து பார்த்திங்கன்னா ஈரான் சப்போர்ட் பண்ணுற மிலிட்டன்ட் குரூப்ஸ், அதாவது ஹமாஸ், காசாவில் இருக்காங்க, ஹெஸ்புல்லா, இந்த மாதிரி வந்து இவங்க மேலே தான் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அதாவது இவங்க அட்டாக் வந்து சிரியாவில், ஈராக்கில் ஈரான் சப்போர்ட் பண்ணுற ஆளுங்க யார் இருந்தாலும் அவங்க மேலே தான் வந்து இஸ்ரேல் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஈரான் நாட்டு மேலே எந்த அட்டாக்குமே வந்து நடக்காது. அதே மாதிரி ஈரான் வந்து இஸ்ரேல் மேலே ஸ்ட்ரெயிட்டாக வந்து பண்ண மாட்டாங்க. இதுதான் வந்து முதல் தடவை. இஸ்ரேல் வந்து பார்த்திங்கன்னா 1948 வந்து ஆரம்பித்தாங்க. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஈரான் ஒரு தடவை கூட இஸ்ரேல் மேலே வந்து டைரெக்டாக வந்து எந்த அட்டாக்கும் பண்ணதில்லை. சரி, இப்போ வந்து ஏன் இந்த டைரெக்ட் அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 1 வந்து இஸ்ரேல் வந்து ஒரு அட்டாக் பண்ணாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிரியாவில் ஈரானோட ஒரு தூதரகம் இருக்குது. சிரியாவோட கேபிட்டலான டமாஸ்கஸில். அங்கே வந்து இவங்க வந்து ஒரு மிசைல் அட்டாக் வந்து பண்ணியிருக்காங்க. வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா மிலிட்ரி பீப்புள் மேலே தான் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அதாவது ஆர்மி மேலே அட்டாக் பண்ணுவாங்க, நேவி மேலே அட்டாக் பண்ணுவாங்க. ஆனால் இந்த டிப்ளமேட்டிக்காக இந்த தூதரகத்துக்கு மேலெலாம் வந்து மோஸ்ட்லி எந்த அட்டாக்குமே வந்து நடக்காது. ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ஒரு பாதுகாப்பு வந்து அளிக்கப்பட்டிருக்கு. அதாவது எந்த நிலைமையிலையும் வந்து தூதரகம் மேலே வந்து அட்டாக் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாதுகாப்பு இருந்துகிட்டு இருந்திருக்கு. ஆனால் இதையும் மீறி வந்து இஸ்ரேல் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிரியாவில் இருக்கிற ஈரானோட தூதரகத்துக்கு மேலே அட்டாக் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாக்ல வந்து பார்த்திங்கன்னா ஈரானோட ஆர்மியை சேர்ந்த ஒரு 7 பேர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈரானோடைய ஆர்மியோட டாப் அஃபிஷியல்ஸ், சீனியர் அஃபிஷியல்ஸ் ஒரு 2 பேர் வந்து இந்த அட்டாக்ல வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஈரான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரேல் அந்த ஏப்ரல் 1 ஈரானோட தூதரகத்துக்கு மேலே நடத்தின அட்டாக்குக்கு பதிலாக தான் வந்து நாங்கள் வந்து இந்த அட்டாக் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில வார்னிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஈரான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஏப்ரல் 1 என் மேலே அட்டாக் பண்ண காரணத்தினால தான் நான் வந்து இப்போ உனக்கு வந்து உன் மேலே இந்த மிசைல் அட்டாக் வந்து நான் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு சின்ன ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் கிடையாது. நீ வந்து இந்த அட்டாக்குக்கு ஒரு வேளை நீ வந்து எதாவது ரிவெஞ்ச் எடுத்து மறுபடியும் ஈரான் மேலே ஏதாவது ஒரு மிசைல் அட்டாக்கோ ட்ரோன் அட்டாக்கோ நீ பண்ண அப்படின்னா இதோட ரிசல்ட் வந்து இன்னும் பயங்கரமாக இருக்கும். இதெல்லாம் சும்மா, இதை விட பல மடங்கு பயங்கரமான அட்டாக் வந்து நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு வந்து ஈரான் வந்து இஸ்ரேலுக்கு வார்னிங் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஈரான் வந்து யூஎஸ்க்குமே வந்து வார்னிங் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து நான் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே நீ ஏதாவது அட்டாக் பண்ண அப்படின்னா நானும் வந்து உன்னை அட்டாக் பண்ணுவேன். உன்னோட மிலிட்ரி பேஸஸ் வந்து உலகத்தில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நான் வந்து உன்னை அட்டாக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் இஸ்ரேலுக்கும் வார்னிங் கொடுத்துருக்காங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இவங்களுக்குமே வந்து வார்னிங் கொடுத்துருக்காங்க. இப்போ இஸ்ரேல் வந்து திருப்பி ஈரான் மேலே அட்டாக் பண்ணுமா பண்ணாதாங்கிறது தான் வந்து சஸ்பென்ஸ். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7 மாதமாக ஏற்கனவே காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் வந்து வார் போயிட்டுருக்கு. இந்த நிலைமையில் ஈரானுக்கு அகெயின்ஸ்டாக மறுபடியும் வந்து வார் ஆரம்பிப்பாங்களா, இந்த ரிவெஞ்ச் வந்து நடக்குமா அப்படிங்கிறது வந்து தெரியல. யூஎஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வேளை வந்து இஸ்ரேல் வந்து ஈரான் மேலே அட்டாக் நடத்தினா யூஎஸ் வந்து துணைக்கு போகாது. அதாவது நாங்கள் வந்து எந்த மிலிட்ரி அட்டாக்கும் வந்து நாங்கள் ஈரான் மேலே பண்ண போகிறதில்ல அப்படின்னு வந்து யூஎஸ் சொல்லியிருக்காங்க. ஆனால் மற்றபடி யூஎஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து இஸ்ரேலுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டாக இருப்போம், ஈரானுக்கு எதிராக வந்து நாங்கள் ஃபுல் சப்போர்ட் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் மட்டும் சொல்ல, யூகே, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி இவங்க எல்லாருமே வந்து சொல்கிறாங்க ஈரான் வந்து இந்த மாதிரி இஸ்ரேல் மேலே வந்து அட்டாக் பண்ணியிருக்கூடாது. இது வந்து ரொம்பவே ஒரு மோசமான ஒரு சிச்சுவேஷனை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க, இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பைடனும் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, G7 மாநாடை வந்து நான் கூட்ட போகிறேன். இந்த மாநாட்டில் வந்து உலகத்திலேயே பணக்கார 7 நாடுகள் சேர்ந்து நாங்கள் முடிவு பண்ண போகிறோம் ஈரானுக்கு வந்து எப்படி தக்க பதிலடி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து மிலிட்ரி ஆக்ஷன் வந்து பண்ண போகிறதில்ல, டிப்ளமேட்டிக்காக, அதாவது இந்த ட்ரேட் சாங்ஷன்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, இவங்க கூட யாரும் வந்து வியாபாரம் பண்ணக்கூடாது, இவங்ககிட்ட இருந்து எந்த பொருளும் வாங்கக்கூடாது, இந்த மாதிரி வந்து ஒரு டிப்ளமேட்டிக் மூவ் வந்து நாங்கள் பண்ண போகிறோம் ஈரானுக்கு அகெயின்ஸ்டாக அப்படின்னு சொல்லிட்டு ஜோ பைடன் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈரான் வந்து கிட்டத்தட்ட 300 மிசைலுக்கு மேலே வந்து இஸ்ரேல் மேலே ஏவி விட்டாங்க இல்லையா, இதை வந்து தடுக்கிறதுக்கு இஸ்ரேலுக்கு இவங்க எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யூஎஸ், யூகே, ஃப்ரான்ஸ், ஜெர்மன் இவங்களுமே சேர்ந்து தான் வந்து இந்த மிசைல் அட்டாக்கை வந்து தடுத்து நிறுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த ஈரானோட தூதரகத்துக்கு மேலே அந்த அட்டாக் நடந்தது இல்லையா, அதுக்கு வந்து இஸ்ரேல் தான் வந்து காரணமா அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இஸ்ரேல் வந்து ஓப்பனாக எதுவும் டிக்ளேர் பண்ணல. அதாவது நாங்கள் தான் வந்து இந்த அட்டாக்கை பண்ணணும்னு சொல்லல, நாங்கள் இந்த அட்டாக்கை பண்ணல அப்படின்னு சொல்லல. ஆனால் இஸ்ரேலோட அந்த அட்டாக் வந்து, அதாவது இந்த மிசைல் தூதரகத்துக்கு மேலே ஏவி விட்ட மிசைல் வந்து பார்த்திங்கன்னா, இஸ்ரேல் வந்து சிரியாவோட சில ஏரியா வந்து ஆக்கிரமித்து வச்சுருக்காங்க. அது பேர் வந்து பார்த்திங்கன்னா கோலன் ஹைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சைடில் இருந்தால் வந்து அந்த மிசைல் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரேலோட F-35 ஏர்க்ராஃப்ட் தான் அந்த மிசைலை ஏவி விட்டது. ஒரு மிசைல் இல்லை, நிறைய மிசைலை வந்து இஸ்ரேல் ஏவி விட்டாங்க. ஆனால் நாங்கள் மற்ற மிசைல் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்திட்டோம். 1-2 மிசைல் மிஸ் ஆகி இந்த தூதரகத்து மேலே விழுந்துருச்சு. அந்த டேமேஜில் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி 7 ஆர்மி அஃபிஷியல்ஸ், அது மட்டும் இல்லாமல் 2 சீனியர் டாப் லெவல் பொசிஷனில் ஈரானுடைய அஃபிஷியல்ஸ் அவங்களாம் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இந்த அட்டாக்கை வந்து ஸ்ட்ரெயிட்டாக இஸ்ரேல் ஒத்துக்கல அப்படின்னாலும், அதாவது நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம் அப்படின்னு இஸ்ரேல் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணலனாலும், இஸ்ரேல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காசா வார் வந்து எப்போ ஆரம்பிச்சது, அதாவது அக்டோபர் 7 இந்த காசா வார் ஆரம்பிச்சது இல்லையா, அந்த டைம்லேருந்து பார்த்தீங்கன்னா இவங்க கண்டினியூஸாக ஈரான் சப்போர்ட் பண்ணுற ஆளுங்க எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ, இப்போ ஈரான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து மிலிட்டன்ட் குரூப்ஸை வந்து இன்டெரக்டாக சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த காசாவில் ஹமாஸ் இருக்காங்க தெரியுமா, இவங்க தான் வந்து இஸ்ரேல் மேலே இந்த கிட்டத்தட்ட நிறைய மிசைலை ஏவி விட்டு இதில் நிறைய பேர் வந்து இஸ்ரேலில் இறந்தாங்க. இந்த குரூப் அந்த மிசைலை ஏவி விட்டதுனால தான் வந்து இஸ்ரேல் காசா வாரே வந்து ஆரம்பிச்சது. இந்த ஹமாஸ்ங்கிற குரூப் தான் வந்து ஆரம்பித்தாங்க. இந்த ஹமாஸ்க்கு வந்து ஈரானோட சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி லெபனானில் ஹெஸ்புல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்குது. இந்த மிலிட்டன்ட் குரூப்புமே வந்து ஈரான் தான் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஈரான் சப்போர்ட் பண்ணுற மிலிட்டன்ட் குரூப்ஸ் எங்கெல்லாம் வந்து இருக்குதோ அங்கெல்லாம் வந்து இஸ்ரேல் வந்து நிறையா வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அந்த அக்டோபரில் போர் ஆரம்பித்ததுலேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த இஸ்ரேலோட அட்டாக்ஸ்க்கு வந்து ஈரானோ இல்லை ஈரான் சப்போர்ட் பண்ணுற எந்த குரூப்புமே வந்து தகுந்த பதிலடி கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இவங்க வந்து இஸ்ரேல் வந்து அட்டாக்கை வந்து என்ன தான் அதிகப்படுத்தியிருந்தாலும், அதாவது ஈரான் சப்போர்ட் பண்ணுற குரூப்ஸ் மேலே அதிகப்படுத்தியிருந்தாலும், இந்த குரூப்ஸ் வந்து திருப்பி அந்த லெவலுக்கு வந்து இவங்க ரிட்டாலியேட் பண்ணல, ரிவெஞ்ச் எடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஏப்ரல் 1 நடந்த அந்த அட்டாக் இருக்குல்லையே, அந்த தூதரகத்துக்கு மேலே அந்த அட்டாக் வந்து ஏன் இஸ்ரேல் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒழுங்காக, அதாவது இவங்களுக்கு ஈடாக வந்து அவங்க திரும்பி வந்து அட்டாக் பண்ணல. இந்த மாதிரி நாங்கள் தூதரகத்து மேலே அட்டாக் பண்ணால் கண்டிப்பாக இவங்க வந்து ஏதாவது ஒரு ரிப்ளை பண்ணியே ஆகணும். அதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு தான் வந்து இஸ்ரேல் வந்து ஈரானோட தூதரகத்து மேலே அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல், அதாவது ஈரானோட அந்த தூதரகத்தை அட்டாக் பண்ணால் ஈரான் வந்து ரிட்டாலியேட் பண்ணுவாங்க, அதாவது பழி வாங்குவாங்க அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, யாருமே வந்து இது வந்து மிசைல் அட்டாக்காக இருக்கும் அப்படின்னு வந்து யாருமே எதிர்பார்க்கல. அதாவது ஈரான் வந்து இஸ்ரேல் மேலே டைரெக்டாக மிசைல்ஸை வந்து ஏவி விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே என்ன நினச்சாங்கன்னா, மிஞ்சி போனால் ஒரு சைபர் அட்டாக் தான் வந்து ஈரான் பண்ணுவாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஈரானும் இஸ்ரேலும் டைரெக்டாக வந்து மோதினதே கிடையாது. அதனால இந்த தடவையும் பழி வாங்கிறதுக்கு ஈரான் வந்து ஒரு சைபர் அட்டாக் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்த்தாங்க. யாருமே வந்து இந்த மாதிரி ஒரு மிசைல் அட்டாக்காக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைமிங். அதாவது ஏப்ரல் 1 வந்து ஏன் இந்த அட்டாக் நடந்தது அப்படிங்கிற டைமிங்லேயுமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. ஏன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி மார்ச் 31 இஸ்ரேலில் வந்து பயங்கரமாக ஒரு போராட்டம் நடக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நேத்தன்யாஹூ அவருக்கு எதிராக வந்து இந்த போராட்டம் நடக்குது. மக்கள்லாம் சேர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தது போதும், நீ நாட்டை விட்டு வெளியே போயிடு, உன்னால தான் வந்து எங்களுக்கு எல்லா பிரச்சனையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து இஸ்ரேலை காப்பாற்றுறது என்னால் மட்டும்தான் முடியும், இந்த மாதிரி எதிரி நாடுகள்லேருந்து என்னால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும்னு சொல்லி தான் நீ வந்து எலெக்ஷனில் ஜெயிச்ச. ஆனால் உன்னால் இஸ்ரேலை காப்பாற்ற முடியல. ஏன்னா உன்னோட ஆட்சிக்கு கீழே தான் வந்து காசாவில் இருந்து ஹமாஸ் வந்து எங்கள் மேலே வந்து மிசைல் ஸ்ட்ரைக் நடத்தினாங்க. பார்த்திங்கன்னா இந்த இஸ்ரேல் காசா வார் ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா, ஹமாஸ் வந்து இஸ்ரேல் மேலே நடத்தின அந்த மிசைல் ஸ்ட்ரைக்கால் தான் வந்து இந்த வார் வந்து ஆரம்பித்தது. ஏன்னா இஸ்ரேலில் வந்து நிறைய பேர் வந்து இறந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 300க்கும் அதிகமான இஸ்ரேல் சேர்ந்தவங்க வந்து கைதிகளாக வந்து ஹமாஸ் வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து 133 பேருக்கு மேலே வந்து பிணை கைதிகளாக வந்து இஸ்ரேலில் சேர்ந்தவங்க ஹமாஸ் கிட்ட வந்து மாட்டிகிட்ருக்காங்க. அந்த மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வார் ஆரம்பித்து 7 மாதம் ஆகுது, 7 மாதமாக வந்து நீ எதுவுமே பண்ணல, எங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாம் வந்து பிணை கைதிகளாக ஹமாஸ் கிட்ட வந்து இருக்காங்க, நீ வந்து அவங்கள விடுவிக்கிறதுக்கு வந்து எதுவுமே பண்ணல, நீ வந்து கண்டினியூஸாக வந்து போர் நடத்திக்கிட்டே தான் இருக்க. இது காரணம் வந்து நீ வந்து இஸ்ரேல் மேலே இருக்கிற அக்கறையால் நீ நடத்தலை. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து போரை வந்து ஒரு வேளை நின்றுடுச்சு அப்படின்னா, அதாவது இஸ்ரேல் காசா வார் வந்து நின்றுடுச்சு அப்படின்னா எலெக்ஷன் வரும். இந்த எலெக்ஷனில் வந்து நீ தோற்றுருவேன்னு தெரிஞ்சு தான் வந்து இந்த போரை வந்து நீ முடிக்காமல் நீ கண்டினியூஸாக இழுத்துட்டே போகிற அப்படின்னு வந்து பெஞ்சமின் நேத்தன்யாஹூ அகெயின்ஸ்டாக, அதாவது இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டருக்கு அகெயின்ஸ்டாக மக்கள் வந்து பயங்கரமாக வந்து போராட்டம் நடத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரீசன், அதாவது இது ஒரு ரீசன் மட்டும் இல்லை,
அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து இஸ்ரேலுக்கு சாதகமாக நீ வந்து எதுவும் பண்ணல, நீ இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாக தான் எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலில் வந்து நீங்கள் வந்து பிறந்திருந்தா ஒரு வேளை ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி 18 வயசு ஆன உடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஆர்மியில் வந்து ஜாயின் பண்ணி ஆர்மியில் வந்து நீங்கள் வேலை செய்யணும். இப்போ வந்து நீங்கள் ஆணாக இருந்தால் 3 வருஷம் நீங்கள் வந்து இஸ்ரேல் ஆர்மியில் வேலை செய்யணும். இதே பெண்ணாக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷம் இஸ்ரேல் ஆர்மியில் வேலை செய்யணும். இதுக்கு வந்து ஒரே ஒரு எக்ஸம்ஷன் வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலில் வந்து அல்ட்ரா ரிலீஜியஸ் இஸ்ரேலிஸ் சில பேர் இருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆர்மியில் வந்து சேரணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சாமியார்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஜூஸோடைய புனித புக்கான டோரா இதையே வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து மிலிட்ரியில் சேரணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது. அது 26 வயசு வரைக்கும் இவங்க மிலிட்ரியில் சேரணுங்கிற அவசியம் கிடையாது. சரி, 26 வயசுக்கு அப்புறம் வந்து இவங்க மிலிட்ரியில் சேரலாமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஏன்னா 26 தான் வந்து ஏஜ் லிமிட். அதுக்கு மேலே வந்து மிலிட்ரியில் வந்து இஸ்ரேலில் வந்து சேர்த்துக்க மாட்டாங்க. இவங்களுக்கு வந்து இந்த விதிவிலக்கு வந்து இருக்குது. இந்த விதிவிலக்கு வந்து இஸ்ரேலோட ஹைகோர்ட் வந்து ஒழிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து நம்ம ஏற்கனவே நிறைய சலுகைகள் வந்து தரோம். அதாவது இந்த அல்ட்ரா ரிலீஜியஸ் இஸ்ரேல்ஸ் ஜூஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு வந்து நம்ம ஏற்கனவே வந்து சலுகைகள் வந்து இவ்வளோ சலுகைகள் தரோம். அப்படி இருந்து இவங்க வந்து ஏன் வந்து ஆர்மியில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு வந்து இஸ்ரேல் ஹைகோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. நீ வந்து இவங்களையும் வந்து ஆர்மியில் வந்து சேரவை, ஏன் வந்து மற்ற இஸ்ரேலிஸ் மட்டும் வந்து சண்டை போடணும் நாட்டுக்காக, இவங்க ஏன் நாட்டுக்காக சண்டை போட மாட்டாங்க, இவங்களுக்கு நம்ம வந்து மற்ற நார்மல் இஸ்ரேலிஸ் கொடுக்குற சலுகைகளை விட இவங்களுக்கு அதிகமாக தானே கொடுக்குறோம், இவங்க ஏன் வந்து சண்டை போட மாட்டாங்க, இவங்களையும் வந்து நீ ஆர்மியில் சேரவை அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலோட ஹைகோர்ட் வந்து பெஞ்சமின் நேத்தன்யாஹுக்கு வந்து டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை வந்து பார்த்திங்கன்னா பெஞ்சமின் நேத்தன்யாஹு வந்து நிறைவேற்ற மாட்டேங்கிறாங்க. இதுக்குமே வந்துட்டு இந்த போராட்டம் வந்து நடத்துகிறாங்க இல்லையா, இதுக்கு வந்து இதுவுமே ஒரு காரணம். ஒன்று வந்து 7 மாதமாக இந்த போர் போயிட்டுருக்கு. இன்னுமே அவங்களோட சொந்தக்காரங்க வந்து பிணைக்கதிகளாக அவங்ககிட்ட இருக்காங்க. இவரோட ஆட்சியில் தான் வந்து அமாஸ் வந்து தைரியமாக இஸ்ரேல் மேலே வந்து இந்த மிசைல் அட்டாக்கை வந்து பண்ணியிருக்காங்க. 7 மாதம் ஆகி இந்த வார் முடியறதுக்கான எந்த ஒரு சிக்னலும் கிடைக்க மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த வார் முடிஞ்சால் நீ வந்து வர எலெக்ஷனில் தோற்றுருவேன்னு சொல்லிட்டு தான் இந்த வாரை வந்து நீ நீட்டிகிட்டே போகிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் பார்த்தோம் இல்லையா, அந்த அல்ட்ரா ரிலீஜியஸ் ஜூஸ் இவங்க வந்து ஆர்மியில் சேர சொல்லி இஸ்ரேலோட ஹைகோர்ட் வந்து தீர்ப்பு வழங்கிட்டாங்க. இருந்தாலும் பெஞ்சமின் வந்து பண்ண மாட்டேங்கிறாரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை பெஞ்சமின் நேதன்யாஹூ இந்த ஹைகோர்ட்டோட தீர்ப்பை ஏற்று இவங்களும் ஆர்மியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, இந்த இவருக்கு சப்போர்ட்டாக இருக்கிற அந்த அல்ட்ரா நேஷனலிஸ்ட் பார்ட்டிஸ், அதாவது இவரோட கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி கவர்மெண்ட் கிடையாது, இவருக்கு வந்து நிறைய பார்ட்டிஸ் வந்து சப்போர்ட்டில் இருக்காங்க. ஒருவேளை இந்த ஜூஸ் அந்த அல்ட்ரா ரிலீஜியஸ் ஜூஸுமே வந்து ஆர்மியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு அவர் வந்து சட்டம் போட்டுட்டா அந்த பார்ட்டிஸோட சப்போர்ட் வந்து இவருக்கு போயிடுச்சுன்னா மறுபடியும் இவரால் பிரைம் மினிஸ்டராக இருக்க முடியாது. இந்த காரணத்தினால நீ வந்து இவங்களை நீ ஆர்மியில் சேர்றதுக்கான எந்த சட்டமும் நீ கொண்டு வரல, நீ முழுக்க உன்னுடைய நல்லதை மட்டும்தான் பார்த்துட்ருக்க, நீ வந்து பவரில் இருக்கணும்னு தான் நினைக்கிறே ஒழிய இஸ்ரேலோட மக்களுக்காக நீ எந்த விதமான விஷயமும் நீ பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலிய மக்கள் வந்து இவருக்கு எதிராக பயங்கரமான போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. மார்ச் 31 இந்த போராட்டம் நடக்குது. ஏப்ரல் 1 இஸ்ரேல் வந்து ஈரானோட தூதரகத்தை அட்டாக் பண்ணுறாங்க. சிரியாவில் இருக்கிற ஈரானோட தூதரகத்தை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து தெரியும், அதாவது இந்த தூதரகத்தை வந்து அட்டாக் பண்ணால் ஈரான் வந்து பதிலடி கொடுப்பாங்க அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த டைமிங் ஏன் வந்து ஏப்ரல் 1 இந்த அட்டாக் வந்து நடக்குது அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்குது. ஒருவேளை ஏற்கனவே அந்த மக்கள், அதாவது பெஞ்சமின் நேதன்யாவுக்கு எதிராக போராடுற மக்கள் சொல்கிறது வந்து சரியா, ஒருவேளை வந்து போரை வந்து நீடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் காசா வாரை வந்து முடிக்கணும்னு வந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க. எல்லா நாட்டு மக்களுமே வந்து சொல்லிட்டாங்க. யூஎன் சொல்லியாச்சு. யுனைடெட் ஸ்டேட்ஸ் இஸ்ரேலுக்கு வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுற கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான். இவங்களுமே வந்து சொல்லிட்டாங்க, நீ வந்து இந்த போரை நிறுத்து, இதில் வந்து நிறைய சிவிலியன்ஸ் வந்து இறந்துட்டாங்க, சாதாரண மக்கள் வந்து நிறைய பேர் இறக்குறாங்க, நீ வந்து இதை கண்டினியூ பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக யூஎனில் வந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க. அதாவது இந்த போரை வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாக ஓட்டு போட்டாங்க. பார்த்தீங்கன்னா இந்த போர் வந்து முடிகிற நிலைமைக்கு வந்துருச்சு. இஸ்ரேல் காசா வார் வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க. இந்த டைமில் இஸ்ரேல் வந்து ஈரான் தூதரகத்தை அட்டாக் கேம்ப் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போர், அதாவது இஸ்ரேல் காசா போர் முடியுதோ இல்லையோ, இப்போ ஈரான் இஸ்ரேலோட போர் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் அதிகமாகிடுச்சு. ஏன்னா ஈரான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. இஸ்ரேல் வந்து இதுக்கு பதிலடி கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரியல. ஒருவேளை பதிலடி கொடுத்தா இது வந்து ஒரு மிகப்பெரிய போராக வளர்கிறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. இது வந்து பெஞ்சமின் நேதன்யாஹூ வந்து இவருடைய
பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாரா? அதாவது இந்த இஸ்ரேல் போர் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் வந்து ஈரான் அட்டாக் பண்ணதோ, இல்லை ஈரான் வந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ணுறதோ, இல்லை இஸ்ரேல் காசா போரோ, இது எல்லாமே வந்துட்டு இஸ்ரேலை காப்பாற்றுறதுக்காக இல்லை, அதையும் தாண்டி இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் தன்னுடைய பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காக பண்ணுறாரா, இல்லை இதுக்கு வந்து வேறு காரணம் இருக்கா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த சேனலுக்கு நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹேவ் அ குட் டே.